வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12 முதல் 14 வரைக்கும் உள்ள பகுதி. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. அன்பான ஃபீபா நேயர்களே, இந்த பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய இரட்சிப்பின் அனுபவத்தினை பற்றி சாட்சி பகர்கிறார். நியாயப்பிரமாணத்தை பற்றிய தனது சரியான புரிந்து கொள்ளுதலையும் கள்ளப்போதகர்களின் தவறான புரிதலையும் குறித்த ஒரு வேறுபாட்டை இங்கே குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 13வது வசனத்திலே தனது முந்தைய அனுபவத்தை கூறுகிறார். முந்தைய காலத்திலே அவர் சபைகளை துன்பப்படுத்துகிறவராக இருந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனவதால் அவைகளை அறியவும் மாட்டான். இங்கே பவுல் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்களை பற்றி பேசுகிறார். ஆண்டவரை அறிவதற்கு முன்பு பவுலும் கூட அப்பேற்பட்டவராகத்தான் இருந்தார். எனவேதான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவது தேவனுக்கு செய்கிற ஒரு ஊழியம் என்று அவர் எண்ணியிருந்திருக்கிறார். தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் வெளிச்சத்திலே பவுல் தன்னை கண்டபோது தூஷிக்கிறவனாக, துன்பப்படுத்துகிறவனாக, கொடுமை செய்தவனாக தன்னை கண்டு அதிநிமித்தமாய் தன்னை ஜென்ம சுபாவமான மனிதனுக்குள்ள குணாதிசயங்கள் தனக்கும் உள்ளது என்பதை புரிந்து கொண்டார். அப்பேற்பட்ட வாலிபன் தமஸ்குவின் பாதையிலே தேவனை அறிந்து கொண்ட பிறகு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். எனவே பவுல் சொல்லுகிறார், நான் அறியாமல் அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன் என்று பவுல் கூறுகிறார். தேவ கிருபையும் தேவனது இரக்கமும் ஒருவரை சந்திக்கும் போது அவரது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவைகளுக்கான தண்டனை வழங்கப்படாமல் இரக்கம் காண்பிக்கப்பட்டு தேவ பிள்ளை என்னும்படியான கிருபை வழங்கப்படுகிறது. இவைகள் எதினால் சாத்தியம் என்று பார்த்தால் கிறிஸ்துவு இயேசுவின் அன்பினால் அது சாத்தியமாகிறது. இப்பொழுது 12வது வசனத்திற்கு வந்தால், தேவன் தனது இறையாண்மையில் கொண்டிருந்த நோக்கத்தை பவுல் கூறுகிறார். தன்னை பற்றிய தேவனின் நோக்கம் என்ன என்று கூறுகிறார். என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஊழியத்திற்கு ஏற்படுத்தினார் என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 4 முதல் 7 வரை உள்ள வசனங்களிலே பவுல் தனது முற்கால மேன்மையை கூறி தான் எப்பேற்பட்டவர் என்பதையெல்லாம் அங்கே எடுத்து கூறி, ஆனால் கிறிஸ்துவை அறிந்த பிறகு இவைகளையெல்லாம் அவர் குப்பையாக எண்ணுகிறார் என்று காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அவர் தன்னுடைய இனத்தை குறித்து, நியாயப்பிரமாணத்தை குறித்து, தன்னுடைய வம்ச வரலாற்றை குறித்து கொண்டிருந்த அதை சார்ந்திருந்த வாழ்க்கையை குறிப்பிட்டு அதனை குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தை நம்பியிருந்த கள்ளப்போதகர்களைப் போலவே பவுலும் இருந்துள்ளார். பின்னர் தேவனது கிருபை அவரை மாற்றியது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவே அவரை அழைத்து பலப்படுத்துகிறவராக உள்ளார். தேவனது அன்பு நிமித்தம் இரட்சிப்பை மனுக்குலத்துக்கு வழங்குகிறார். இது எவ்வாறு நிறைவேறுகிறது என்றால், தகுதியற்றவனுக்கு தேவன் வழங்கும் தயவே கிருபை. இதற்கு இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் தேவை. கிறிஸ்துவுக்குள் தேவன் வழங்கும் கிருபையின் ஈவுகளை விசுவாசத்தையும் அன்பையும் கொண்டு அளவிடலாம். அல்லாவிட்டால் தேவன் வழங்குகிற கிருபைகளே இவைகள் என்பதை புரிந்து கொள்ளலாம். எனக்கு அன்பான ஃபீபா நேயர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வை குறித்த உணர்வு இருக்கிறதா? நியாயப்பிரமாணத்தை சார்ந்திருக்கிறோமா? நம்மை பொறுத்த மட்டிலே நமது கிரியைகள், நம்முடைய சுய நீதி, நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய பக்தி இவைகளை சார்ந்து வாழ்கிறோமா? அல்லது நான் பாவி என்று உணர்ந்து ஆண்டவருடைய செய்து முடிக்கப்பட்ட சிலுவை மரணத்தை அல்லது அவர் செலுத்தின விலையேற பெற்ற கிரயத்தை சார்ந்து, ஆண்டவரே நான் கிருபையினால் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அவருக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? விசுவாசம் நமக்கு இருந்திருக்கிறதா? தேவனுடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே ருசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அப்பேற்பட்ட நிலையிலே இருந்த நம்மை, அபிசுவாசத்திலே இருக்கிற நம்மை தேவன் விசுவாசத்தை தந்து
அன்பினாலே நம்மை அழைக்கிறார். விசுவாசத்தை கொடுப்பவரும் அவர், நம்மை ஏற்றுக்கொள்ளுவதும் அவர், அதற்கு கீழ்ப்படியும்படிக்கான மனதை அருளுபவரும் கிறிஸ்துவே. அப்பேற்பட்ட வாய்ப்பு வரும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய நாமத்தை மைமைப்படுத்திட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.